குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். நம்மளோட காய்கறி செடிக்கு என்ன தான் நம்ம விதை போட்டு காய்கறி செடி வளர்த்தாலும், ஆனால் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போ கிடைக்கும்னா நம்ம நிறைய ஈல்டிங் கிடைக்கும் போது தான் அதுக்கான ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த சந்தோஷமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் கேட்குறது, சிஸ்டர் நிறைய பூக்கள் வைக்குது சிஸ்டர் காய்கறி செடியில், ஆனால் கொஞ்சம் கூட காயே காய்க்க மாட்டேங்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ரெகுலராக நான் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபர்டிலைசர், கொடுத்துட்ருக்கேன் முக்கியமான ஃபர்டிலைசர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு தயிர் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிராக இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த ஃபர்டிலைசருக்கு. ஸோ ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் சின்ன பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது வாங்கினா கூட போதும். அதை நம்ம புளிக்க தான் வைக்க போகிறோம், ஆனால் புளிச்ச தயிராக இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப்பு தண்ணி கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, தயிர் நல்லா தண்ணியாக மோர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை டைட்டாக மூடிட்டு ஃபஸ்ட்டு நல்லா குலுக்கி வச்சுருங்க. தயிர் நல்லா கரையிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 4 நாளைக்கு இதை புளிச்சு வைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். இது நல்லா ஒரு 4 நாளைக்கு விட்டிங்கன்னா இந்த மோர் நல்லா புளிச்சு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ரூபா பேக்கெட்டு இல்லைன்னா ஒரு 4 ரூபா பேக்கெட் அது வாங்கி அதை அந்த புளிச்ச மோரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. ஏற்கனவே நம்ம தயிரை மோராக்கி அதை ஒரு 4 நாள் புளிக்க வச்சிட்டோம். ஸோ அடுத்தது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு நாளைக்கு புளிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் புளிக்க வச்சுட்டு இதை நம்ம ஃபர்டிலைசராக கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த 5 லிட்டர் பூவாலியில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு ஒரு கிளாஸ், இப்போ நான் 1 லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அந்த ஃபர்டிலைசரை. அதை இந்த பூவாலியில் 5 லிட்டர் பூவாலியில் தண்ணியில் கலந்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு ஃபர்டிலைசருக்கு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா நம்ம காய்கறி செடியில் இலை மேலே இலை பின்னாடிலாம் தெளித்து விடுங்க. அதுவும் காய்கறி செடியில் எதில் பூ இருக்கோ அந்த டைமில் தெளித்து விடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அவரைக்காக தெளித்து விட்டேன். அடுத்தது கத்திரிக்காய்க்கு தெளிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம கருவேப்பிலை செடிக்கும் நிறையா கொடுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கொடுக்கும்போது கருவேப்பிலை செடி நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் அடியில் ட்ரிப்ஸ் அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அதுக்காகவும் நான் இதை கொடுக்குறேன். தக்காளியில் நிறைய பூ விட்டுருக்கு. ஸோ அதுக்கும் இதை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கரைசலை நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம மோர் சேர்த்துருக்கோம், புளிச்ச மோர் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த புளிச்ச மோரில் லாட்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது வேர் வளர்ச்சியிலேருந்து செடியை நல்லா ஆரோக்கியமாக வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் வர வைக்கிறதுக்கு அதோட வேலை. அதுக்கடுத்தது நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். பெருங்காயத்தூள் புஷ் பண்ணி அதில் நிறைய பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால அந்த பூக்கள் எல்லாம் புஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காய்கள் ஈல்டிங் கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். கூடவே பெருங்காயத்தூள் நம்ம சேர்க்கும்போது பூச்சிகள் எதுவும் நம்ம செடியை அண்டாமல் செடிகள் எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக க்ரோத்தோட அதே மாதிரி நிறைய ஈல்டிங் கிடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்களும் நிறைய ஈல்டிங் எடுப்பீங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி,
நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸு, ஃபர்டிலைசர்ஸ், க்ரோ பேக்ஸு, அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும், ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.